Hello guys, welcome back to our channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 90s Techie. நான் உங்கள் மதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 90s கிட்ஸோட ஒரு ட்ரீம் கன்சோலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ப்ராடக்ட் தான் வந்து கேமிங் கன்சோல்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த கேமிங் கன்சோலோட குயிக் அன்பாக்சிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூல் கேமிங் வயர்லெஸ் கண்ட்ரோல். இது ஆக்சுவலாக வந்து அந்த பர்பஸ்க்காக தான் இதை வாங்கினதே. உங்களுக்கு அன்பாக்சிங் குயிக்காக பண்ணிடலாம். யூஸ்வலி 2 கேட்டலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்மளால் வந்து ஏதாவது இது இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு கால் பண்ணோம்னா இவங்க வந்து அசிஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதோட யூசர் மேனுவல், இதோட கண்ட்ரோல்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன்ல அந்த டிவைஸ் வந்து இதுதான். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஓல்டு கேமிங் கன்சோல் இல்லாமல் லைக் இது வந்து HDMI இப்போ இருக்கிற ஒரு சிஸ்டம்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பவர் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. பவர் அடாப்டர் வந்து நார்மல் நம்மளோட யூஎஸ்பிலேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கேபிளை. இது கூட வந்து 2 ஒயர்லெஸ் இது கொடுத்துருக்காங்க, ஜாய்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி வைஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ரெண்டுலேயுமே வந்து நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா நமக்கு ஸ்டார்ட் பட்டன் அண்ட் இந்த கேமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது. இதே கன்சோல் தான் வந்து நமக்கு 90s அந்த இது அப்போது வந்து லைக் சிப் மாதிரியெல்லாம் இருக்கும். அதே கன்சோல் தான், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ இருக்கிற ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்க. அது போக வந்து இதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 800 கேம்ஸ் இருக்குது. ஸோ 800 கேம்ஸுமே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ரேசிங் அண்ட் பசில். இப்போ இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் மானிட்டர் இல்லைனா வந்து டிவியில் இருக்க ஒரு HDMI போர்ட்டில் வந்து இது லைக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த பவர் கேபிளை எடுத்து நீங்கள் இந்த பக்கம் வந்து ஒரு அடாப்டர் இருக்கும். அது நார்மலாக இந்த பவர் கேபிளை வந்து நீங்கள் USB சார்ஜர் இருக்குல்ல, ஸோ அதிலே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் அடாப்டர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மானிட்டரில் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் பவர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா HDMI போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மானிட்டர் இப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேமிங் செட்டப் ரெடி. HDMI போர்ட்டில் குத்துனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வந்து அட்வென்ச்சர் கேம், ஷூட்டிங் கேம், ஸ்போர்ட்ஸு, ரேசிங் அண்ட் பசில். இது வந்து என்னென்னா அந்த HDMI போர்ட்டில் ஒரு SD கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த SD கார்டிலே வந்து ப்ரீ டிஃபைன்டாக அந்த கேம்ஸை வந்து ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்காங்க. மோர் தென் 800 கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மெயினாக இதை வாங்கினது வந்து மேரியோ விளாட்றதுக்கும் கான்ட்ரா விளாட்றதுக்கும் தான். இதோட ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட்டு, ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கன்சோல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டார்ட் கேம் ஃபஸ்ட்டு அட்வென்ச்சர்லேயே கிட்டத்தட்ட 224 கேம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விளாட போகிறது என்னென்னா சூப்பர் மேரியோ. நம்ம வந்து கீழே போகணும். இப்போ தான் நம்ம டிக்கிட்டே வந்திருக்கோம். இதில் ஆக்சுவலாக சர்ச் ஆப்ஷன் கொடுக்காம விட்டாங்க. அது கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக சூப்பர் மேரியோ அப்படின்னு டைப் பண்ணியிருக்கலாம். ஆனால் டைப்பும் பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா இது வந்து பழைய இது மாதிரி கீபோர்டெலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெறும் கன்சோல் மட்டும்தான். ஏன்னா நம்ம மெயினாக இதை வாங்கினதே ஒயர்லெஸ்க்காக தான். சூப்பர் எஸ் கிட்ட வந்தாச்சு. ஸ்பைடர்மேன், ஸ்டார் வார்ஸ், ஸ்ட்ரீட் ஃபைட்டர், சூப்பர் அலாவுதீன், சூப்பர் மேரியோ. ஏன்னா 2 கன்சோல் இருக்குது. நம்ம 2 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்டார்ட்டு ஓகே. ஃபஸ்ட்டு பிளேயர். இதில் வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் சவுண்ட்ஸ் வந்து மியூட் பண்ணியிருக்கேன். காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடும். ஜாலியாக இருக்குல்ல இந்த மாதிரி விளாட்றதுக்கு. மஷ்ரூம் இந்த மாதிரி வந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் சேம் அதே மாதிரி தான். நான் இப்போ வந்து செத்துட்டேன் அப்படின்னா லாங் ஜம்புக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ நான் செத்துட்டேன்னா இதுக்கப்புறம் செகண்ட் கன்சோலில் இருக்க பிளேயர் வந்து அடுத்த மேட்ச் வந்து விளாண்டிக்கலாம் கண்டினியூஸாக. ஜாலியாக இருக்கு. போடுங்க கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரிலாம் விளாடும்போது நமக்கு வந்து 90s அந்த டைமில் விளாண்ட கேம்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது கைஸ். இந்த மாதிரி கேமெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி விளாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மறக்காமல் ப்ராடக்டை வாங்கி விளையாட்டு பாருங்கள்.
இந்த பவர்லாம் எடுத்தால் ஓடலாம்ட்டா. ஓடுங்கட்டா அவனை போடுங்கட்டா. இவரை விட்டால் இவர் விளையாடிக்கிட்டே இருப்பார். நம்ம வந்து நெக்ஸ்ட் கேம் போகிறோம். நெக்ஸ்ட் கேம் போகிறதுக்கு வந்து இப்படி ஸ்டார்ட் அண்ட் செலக்ட் பட்டன் அமுத்தினோம்னா பேக் போயிடலாம். இது வந்து ஷூட்டிங் கேம். இதில் வந்து கான்ட்ரா தேடணும். இதில் பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி சர்ச் கொடுக்காம விட்டுட்டு தான். கான்ட்ரா 1 ஸ்டார்ட். ஜாலியாக இருக்குல்ல. வால்யூம் வச்சுக்கலாமா? கொஞ்சம் வால்யூம் வச்சுக்கலாம். ஹை ஸ்கோர் 20,000 ஏட்டா, நம்ம போட்டே ஆகணும். என்ன ஷூட் பண்ண மாட்டேங்கிறான், ஜம்ப் மட்டும்தான் பண்ணுறான். போச்சு, பின்னாடி வந்து சாவடிச்சிட்டேன். கேம் ஓவர். ஏட்டா ஜம்ப்பு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கேம் விளாடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.